ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நமக்கு இந்த கோபல் ஸ்டோன்ஸ் வேணும், கிளாஸ் வேணும், செஸ்ட்டு வேணும், கம்பேரேட்டர் வேணும், ரிப்பீட்டர் வேணும். இந்த மாதிரி நிறையா பொருள் செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேணும் கைஸ். நம்ம இப்போ வந்து கோபல் ஸ்டோன், கிளாஸு, செஸ்ட்டு, ஹாப்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் 6 போடுங்க கைஸ். 1 2 3. யாரா நீங்கள் ஸ்கெலிட்டன்ஸ் மரத்துக்கடியில் இருக்கிறீங்க? ஓகே கைஸ், நம்ம இப்போ 6 போட்டாச்சு. பாருங்க ஸ்கெலிட்டன்ஸை. ஓகே, இப்போ நம்ம இன்ச்சு 2 போடணும் கைஸ். 1 2. இப்போ நம்ம ஃபுல்லாக நிரப்பணும் கைஸ். நான் நிரப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். நம்ம ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சென்டரில் மட்டும் 2 பிளாக் உடச்சிட்டு செஸ்ட்டை எடுத்து இங்கே போடணும் கைஸ். போட்டு அதுக்கு பின்னாடி போய் நம்ம ஹாப்பரை உட்காந்து செஸ்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி வைக்கணும் கைஸ். வச்சுட்டு அந்த ஹாப்பருக்கு மேலே நம்ம ஸ்லாப் வைக்கணும். எங்கடா ஸ்லாபு? ஸ்லாபு இல்லை கைஸ், செஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸ்லாபு. இங்கே ஸ்லாபு. எனக்கு கார்பெட் இல்லை, ஸ்லாப் வேணும். ஸ்லாபுடு. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்லாப் எடுத்தாச்சு. ஹாப்பருக்கு மேலே எப்படியோ வச்சிடணும் கைஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு டிஸ்பென்சர் வேணும் கைஸ். டிஸ்பென்சர் ஓகே இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்வாடுக்கு பதிலாக மாற்றிக்கலாம். சரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் கைஸ்னா சும்மா வந்துட்டு போயிட்டுருக்கோன்னு. ஓகே, நம்ம இங்கே கிளாஸ் வச்சுட்டு அடுத்து டிஸ்பென்சர் வைக்கணும் கைஸ். இங்கே செஸ்ட்டுக்கு மேலே உட்காந்து வைக்கணும் கைஸ், செஸ்ட்டுக்கு மேலே. சரி ஓகே, இப்படி வச்சுட்டு பின்னாடி நம்ம டிஸ்பென்சர் வைக்கணும். இங்கே இருக்குது கைஸ். நம்ம இப்போ கோபல் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணிடணும் கைஸ். அது மட்டும் போட்டால் போதும். நான் எக்ஸ்ட்ராவே ஒன்று போட்டேன், பரவாயில்ல கைஸ், அது உடச்சிக்கலாம் அப்புறம். ஓகே, நம்ம அங்கே மேலே ஏறி உட்காந்து போடலாம் கைஸ் டிஸ்பென்சர். அப்போ தான் கரெக்டாக வாய் அங்கே போயிடும். ஓகே, நம்ம மறுபடியும் ஸ்லாப் உடச்சிட்டு மறுபடியும் போடணும் கைஸ். அப்போ தான் கனெக்ட் ஆகும். நம்ம முதல்ல ஸ்லாப் வச்சது வந்து அது இதாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ கட் பண்ணணும். இப்போ டிஸ்பென்சருக்கு மேலே ஏறி கம்பேரேட்டரை வச்சு ஆன் பண்ணி விட்ருணும் கைஸ். ஆன் பண்ணி விட்டு மறுபடியும் டிஸ்பென்சர் மேலே ஏறி ரிப்பீட்டர் வைக்கணும் கைஸ். அந்த சைடு ரிப்பீட்டர் வச்சுட்டு இந்த எல்லா ரெட் ஸ்டோன் டஸ்ட் எல்லாத்தையும் போடணும் கைஸ். இங்கே ஒன்று 2 3 4 5 6. இந்த கைஸ் நம்ம அங்கே மட்டும் ரிப்பீட்டர் வச்சுக்கணும். கரெக்டாக வச்சாதாங்க கைஸ் ஒர்க் அவுட் ஆகும். தப்பாக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ ஹாப்பர் எடுத்து நம்ம டிஸ்பென்சர் மேலே ஹாப்பர் வைக்கணும் கைஸ். நம்ம ஹாப்பர் எடுத்தாச்சு. ஹாப்பருக்கு மேலே உட்காந்து டிஸ்பென்சர் வைக்கணும் கைஸ். நின்றுட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அது சும்மா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இப்படி கரெக்டாக வச்சிடணும் கைஸ். வச்ச மேலே அந்த சைடு போகும் கைஸ். இந்த ஹாப்பருக்கு அந்த சைடு ரிப்பீட்டரில் வச்சுருக்கோம் கைஸ். அங்கே போகணும். போய் நம்ம உட்காந்து ஹாப்பரை வைக்கணும் கைஸ். அப்போ தான் அந்த ஹாப்பருக்கு கனெக்ட் ஆகும். அப்போ தான் கோழி வந்து எக்கு போட்டுச்சுன்னா அப்படியே கனெக்ட் ஆகி இங்கே போய் டிஸ்பென்சருக்கு போய் உடச்சி அது இதாயிரும் கைஸ். இப்போது நாம் என்ன பண்ணணும், நாம் மேலே ஏறி நாம் இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு கிளாஸ் போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கிளாஸ் தான். ஓகே, இப்படி கிளாஸ் போட்டு லாவா இருக்கிறா கைஸ். லாவா செஸ்ட்டில் இருக்குது கைஸ். லாவா எடுத்து அந்த கேப்பில் ஊற்றணும் கைஸ். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, மன்னிச்சுக்கோங்க கைஸ். டைமே இல்லை கைஸ், அதனால் எக்ஸாம் வேறு வந்துச்சு கைஸ், அதனால் போடவே முடியல. ஓகே, இப்படி நம்ம போட்டுக்கணும் கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே ஹாப்பர் போட்டிருக்கோம்ல கைஸ், அதை சுற்றி நம்ம இப்போ கோபல் ஸ்டோன் போட்டு கவர் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து கோபல் ஸ்டோன் போடலாம், ஸ்டோன் பிரிக்ஸ் போடலாம், உட்டு தவிர எது வேணால் போட்டுக்கலாம் கைஸ். பிளாங்க்ஸை தவிர எது வேணால் போட்டுக்கலாம். என்னன்னா லாவா வந்து பற்றிட்டு எரிஞ்சிரும் கைஸ். அதனால் நம்ம உட்டு தவிர வேறு எது வேணால் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மேலேயே இது பண்ணிடணும் கைஸ், இல்லைனா கோழி தப்பிச்சு போயிடும். ஓகே, நம்ம அப்படியே லாவாவே மூடிடணும் கைஸ். அங்கே போட்டு அப்படியே மூடியாச்சா கைஸ், கரெக்டாக வந்துடணும், மூடிடணும் கைஸ். இப்போ நம்ம கார்பெட் வைக்கணும் கைஸ் செஸ்ட்டுக்கு மேலே. இல்லைன்னா கோழி வந்து ஹாப்பருக்குள்ளே போய் அப்படியே இங்கே போயிடும் கைஸ், அது செத்துரும். அதனால் நம்ம கார்பெட் வைக்கணும் கைஸ். உட்காந்து அழகாக கார்பெட் வைக்கணும் கைஸ். இந்த மாதிரி கார்பெட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறது தான் கைஸ் ரொம்ப இது கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்லாப் வைக்கணும் கைஸ். நான் ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். நம்ம இப்போ ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சுற்றி ஸ்லாபை போடணும் கைஸ். ஸ்லாபை போட்டு சிக்கனை வந்து உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போட்டுடணும் கைஸ். நீங்கள் சிக்கன் வந்து எவ்வளோ போட முடியுமோ போட்டுடணும். அப்போ தான் கைஸ் நமக்கு 7 நிமிஷத்துக்கு எக்கு போட்டே இருக்கும் கைஸ். இது சிக்கனு நம்மளால் எவ்வளோ போடணுமே போட்டே இருக்கணும் கைஸ். நான் சிக்கன் எல்லாம் கோழியெல்லாம் போட்டு கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். நான் இப்போ ஃபைனல் சிக்கன் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி எல்லோரும் நிறையா பேர் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகேவா கைஸ்? அதில் பாட்டுக்கு நைட் ஆகிடுச்சு, நம்ம போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம்.
தூக்கம் போகிறதுக்குள்ளே யாரெல்லாம் அது டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம் கைஸ். பண்ணிங்கன்னா இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கூட எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிற பாருங்க. எக் எடுத்து நான் இப்போ டிஸ்பென்சருக்குள்ளே வைக்கிறேன் கைஸ். இப்போ பாருங்களேன், டிஸ்பென்சருக்குள்ளே வைக்கிறப்ப அது பாருங்க என்ன பண்ணும் பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோமா, இப்போ இந்த பார்த்திங்களா ரிப்பீட்டரு கம்பேரேட்டர்லாம் வேலை செய்யுது. இங்கே பாருங்களா, உடச்சி அப்படியே சிக்கன் வருது. சிக்கன் வந்து அப்படியே பெருசாகி ஃபயர் ஆகி அப்படியே நமக்கு செஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும் செஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. பாய் கைஸ்.